குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் 70 சட்டசபை தொகுதிகள் கொண்ட டெல்லி யூனியன் பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் தேர்தல் நடக்கிறது. 2015, 2020 சட்டசபை தேர்தல்களில் ஆம் ஆத்மி வென்று ஆட்சியை கைப்பற்றியது. 2015 சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி 67 இடங்களில் வென்றது. பாரதிய ஜனதா 3 இடங்களை கைப்பற்றிய நிலையில் காங்கிரசுக்கு ஒரு இடமும் கிடைக்கவில்லை. 2020 தேர்தலிலும் ஆம் ஆத்மி கட்சியே அமோக வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதாவின் வெற்றியிடங்கள் 3லிருந்து 8ஆக உயர்ந்தது. காங்கிரசுக்கு ஒரு இடமும் கிடைக்கவில்லை. அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள தேர்தலிலும் ஆம் ஆத்மி வர்சஸ் பாரதிய ஜனதா என்ற நிலைமைதான் உள்ளது. இந்த முறை ஆம் ஆத்மியிடம் இருந்து தலைநகர் டெல்லியை எப்படியாவது கைப்பற்றியாக வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா தீவிரமாக உள்ளது. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஆம் ஆத்மி, காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சிகள் இணைந்த இந்தியா கூட்டணியாக களமிறங்க பேச்சுவார்த்தைகள் நடந்தன. இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தது. 2 கட்ட வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டுவிட்டது. இந்த நிலையில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடையே கூட்டணி தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் காங்கிரசுக்கு 15 இடங்கள், இந்தியா கூட்டணியின் சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளுக்கு 1 முதல் 2 இடங்கள் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்பட்டது. ஆனால் இப்போது டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி தனித்தே போட்டியிடும் என அறிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை என்றும் கூறியுள்ளார். கெஜ்ரிவாலின் இந்த அறிவிப்பால் காங்கிரஸ் தலைவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.